நண்பா, மலைப்பகுதி தொப்பூர் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறது எப்படி, எவ்வளோ சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. எந்த கியர் வந்து யூஸ் பண்ணணும், எந்த கியரை வந்து மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ ஆர்பிஎம்மில் நம்ம வந்து கியரை வந்து சேஞ்ச் பண்ணணும், மலை மேலே ஏறிட்டு இருக்கப்பவும் சரி இறங்கிட்டு இருக்கப்ப ரெண்டுமே நான் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் தனித்தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டான ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவிலே கரெக்டாக ஸ்மூத்தாக கியரை சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்து எந்தெந்த ஸ்பீடில் எந்தெந்த கியரை வந்து யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். என்னோட ஒரு நார்மலான ஒரு ஸ்லாங்கில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நண்பா, வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸு. ஹில்லுக்கு மேலே ஏறுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, இன்ஜினியோடைய லோடை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. அப்புறம் ஸ்பீடு வந்து ஒரு 30 அந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே இறங்குறப்ப நான் சொல்லிகிட்ருக்கேன். மேலே ஏறுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஸ்பீடு வந்து ஒரு 30ன்றது ஆவரேஜ் ஸ்பீட் இந்த தொப்பூர் ரோடை பொறுத்த வரைக்கும். அதை வந்து மெயின்டைன் பண்ணியே வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். மலையில் இறங்குறப்ப அதிகமாக வந்து கியர்ஸை யூஸ் பண்ணி இன்ஜின் பிரேக்கிங்கை யூஸ் பண்ணியே வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். அப்புறம் ஓவர்டேக் பண்ணுறப்ப டவுன் ஷிஃப்ட் பண்ணி கியரை ஒரு பர்ஃபெக்டான ஒரு டவுன் ஷிஃப்ட்டை கொடுத்து நல்ல ஒரு பவரை இன்க்ரீஸ் பண்ணி அழகாக வந்து ஓவர்டேக் பண்ணுங்கள், இன்ஜினோட லேக் இல்லாமல். நண்பா, இப்போ நான் லைவாக ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேச போகிறேன். வீடியோக்குள்ளே போய் நண்பா, இப்போ வந்து பார்த்தோன்னா தொப்பூர் ஹைவேல நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய ஆக்சிடென்ட் இங்கே நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரி போடலான்ட்டு ஒரு ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதனால் இங்கே வந்து ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ரொம்ப சாய்வான பகுதி இது. இங்கே வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல கம்மியான கியர்ஸ், லோ கியரில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணோம். லோ கியரில் ட்ரைவ் பண்ணால் எப்படி ஆக்சிடென்ட் தடுக்க முடியும்னா, லோ கியரில் வந்து உங்களுக்கு அதிகமான கிரிப் வந்து கிடைக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா இங்கே நிறைய வந்து அவேர்னஸ், இந்த லைட்டு, அப்புறம் வந்து சவுண்டு, கோ ஸ்லோலின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. புதுசாக ரோடை வந்து போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து 3rd கியரில் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ 3rd கியரில் ரோட்டில் வந்து எழுதியிருக்காங்க 30 ஸ்பீட் லிமிட்டில். நம்ம 3rd கியரில் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது வண்டி. இதனால் ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனீங்கனால இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப வளைவு ஸ்லோப்பாக இருக்கிறதுனால இந்த க்ரிப் வந்து அதிகமாக கிடைக்காது. ஸோ நீங்கள் 2nd கியரில் மோஸ்ட்டாக வந்து இந்த ஏரியாவில் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரிப் கிடைக்கும். நான் வந்து பாருங்கள் 2nd கியரில் 3000 ஆர்பிஎம்மில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த ஆர்பிஎம் வந்து அதிகமாக ரேஸ் ஆகிறதுனால இன்ஜினுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுமா, இல்லை வந்து மைலேஜ் கிடைக்காதா அப்படின்னு பயம்லாம் தேவையில்லை. ஸோ ஆர்பிஎம் வந்து 5000 ஆர்பிஎம் வரைக்கும் ரெட் மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வரைக்குமே வந்து ஆர்பிஎம் வந்து ரேஸ் பண்ணலாம். அதனால் இன்ஜினுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நீங்கள் அழகாக 2nd கியர்லேயே ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஆர்பிஎம்குள்ளே வச்சு ட்ரைவ் பண்ணுங்க. இங்கெல்லாம் கியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3000 இல்லை 4000 ஆர்பிஎம் போனீங்கன்னா கூட 4 வீலுக்கும் வந்து நல்ல கிரிப்னஸ் அழகாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அந்த சவுண்டு, இன்ஜின் சவுண்டு வந்து தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து நல்ல ஒரு 4000 ஆர்பிஎம் டச் பண்ணாலும் நல்ல கிரிப்பு 4 வீலுக்கு இருக்குது. இதே நான் வந்து அப்படியே 3rd கியருக்கு அதிகப்படுத்தினோன்னா அப்படியே வண்டி ரொம்ப ஸ்மூத் ஆயிரும், டயர்ஸ்க்கெல்லாம் கிரிப்பு வந்து கம்மியாயிரும். ஸோ 3வது கியரில் எப்படி இருக்குன்னா நீங்கள் 4வது கியரில் போகிறப்ப சுத்தமாக வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் 3rd கியரில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு வந்து நார்மலாக வந்துட்டு அந்த பிரிட்ஜ் பக்கத்தில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா 2nd 3rd இந்த 2 கியருக்கு வந்து மேலே ஏறாது. இந்த 2 கியரில் நீங்கள் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ டவுனில் இது மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் வர்றப்ப மேலே ஏறப்போ ஒரு வீடியோ பண்ணி இதை கம்பைன் பண்ணி நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 1 o'clock ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இறங்குறப்ப வீடியோ பண்ணோம். தொப்பூர் கணவாயில் ஹைவேல இப்போ வந்து ஏறிட்டுருக்கோம். நம்ம வந்து ஏறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லோ கியரில் வந்து ஏறணும். இறங்குறப்ப எப்படி வந்து ஸ்லோ கியரில் வந்து லோ கியரில் வந்து இறங்கணுமோ அதே மாதிரி ஏறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2nd 3rd இதுக்குள்ளே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து
தேர்ட் கியரில் போயிட்டுருக்கேன் நான். இதெல்லாம் நிறைய வந்து பெரிய பெரிய வண்டிங்க தான் வந்து போயிட்டுருக்கோம். லாரி எல்லாம் ஸ்லோவாக தான் அவங்களால போக முடியும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து லெஃப்ட் எடுத்து கட்டாகிற மாதிரி இருந்தால் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரிலாம் ரொம்ப டீப்பான டர்ன்லாம் செகண்ட் கியருக்கு கம்மி பண்ணிட்டு செகண்ட் கியர்லேயே அப்படியே நீங்கள் ஸ்லோவாக புல் பண்ண வேண்டியதான். 3000 RPM அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப டெட்டு மேடு தான். இந்த மாதிரி இடத்துல அப்படியே பாருங்கள். செகண்ட் கியர்லேயே நான் 3000 RPMல மெயின்டைன் பண்ணி ஏறிட்டு இருக்கேன். அப்புறம் 3500 RPM ஏற்றி தேர்ட் கியருக்கு வந்து கியர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஏறிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து லோ கியரும் இருக்கணும், ஹை RPMல தான் கியர் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து வண்டி டக்குன்னு உங்களுக்கு ஸ்லோ ஆகாமல் அழகாக வந்து பிக்கப் ஆகும். பாருங்கள் தேர்ட் கியரில் போயிட்டுருங்க. வண்டிங்கெல்லாம் நல்லா நெருக்கமாகிருச்சு. ரொம்ப மேடான இடத்துல நிறைய வண்டிகள் இடத்துலலாம் பாருங்கள். இப்போ தேர்ட் கியரில் போயிட்டுருக்கோம். 1000 RPM தான். ஸோ அப்படியே இன்ஜின் வந்து ஸ்லோ ஆகிற மாதிரி ஆகுது. அப்போ நீங்கள் செகண்ட் கியருக்கு மாற்றிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ட்ரிப்பு கிடைக்கும். பாருங்களேன், வந்து 3000 RPM செகண்ட் கியரில் 3000 RPM செகண்ட் கியரை மெயின்டைன் பண்ணலாம். செகண்ட் கியரில் தான் ஏற போகிறோம். பாருங்கள், செகண்ட் கியரில் தான் உங்களால் வந்து இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் அழகாக நல்லா gripோடு ஏற முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கெல்லாம் வந்து ஹெவி டிராஃபிக் தான். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து செகண்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஈஸியாக இருக்கும் மேலே பவர் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஏன்னா நெக் டு நெக் டிராஃபிக்கில் நீங்கள் ட்ரைவ் பண்ணணும்னா செகண்ட் கியர் தான். பாருங்கள், ஃபுல்லாக வண்டி தான். நான் செகண்ட் கியரில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி கட் எடுக்கணுன்னா இதே செகண்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணி 2000 RPM நல்லா ஒரு 3000 RPM 3500 RPM நீங்கள் ஏற்றி தான் இங்கேருந்து கியரை ஷிஃப்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப மேடான இடத்துலலாம் பாருங்கள் 4000 RPM டச் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு வந்து மேடு இருக்குது. வண்டியில் வெயிட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து லோ கியர் ஹை RPM மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணாங்க தான் உங்களால் வந்து அழகாக வண்டியை வந்து ஸ்லோ பண்ணாமல் வந்து கொண்டு போக முடியும். நீங்கள் ரொம்ப வந்து இன்ஜின் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா வந்து கவலைப்படக்கூடாது. அதே சமயம் மைலேஜ் எல்லாம் கிடைக்காதுன்னு நீங்கள் வந்து பயப்பட்டீங்கன்னா நமக்கு வந்து டிரைவிங் சேஃப்டி தான் வந்து முக்கியம். அதனால் மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொன்ன மாதிரி தேர்ட் கியருக்குள்ளே வந்து மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப டீப்பான மேட்டை வந்து நீங்கள் வந்து கடந்துடலாம். ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ 4th போயிட்டுருக்கோம். இன்னொன்று முக்கியமாக இந்த மாதிரி ரொம்ப டெட்டான வளைவு மேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு 4 வீல்லையும் grip வேணும். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லோவர் கியர்ஸில் ஹையர் RPMல வந்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு grip கிடைக்கும். இது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா வண்டிக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்து இன்ஜினுக்கு ரொம்ப லோடு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு கீரை மாற்றுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அந்த தப்பே பண்ணக்கூடாது. கியர் வந்து நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணோம்னா எடுத்த உடனே 1 2 3 4 5 ஏற்றிட்டே இருக்கணும்லாம் கிடையாது. எந்த இடத்துல எந்த கியரில் போகணும் இதுதான் வந்து விஷயம். அதனால் கரெக்டான கியர்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ட்ரைவ் பண்ணி கற்றுக்கலாம். கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தேர்ட் கியரில் நீங்கள் போய்ட்டுருக்கீங்கன்னு வைங்களேன். சின்ன எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு கியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 20, 20லேருந்து 40 செகண்ட் கியர். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 60. இந்த மாதிரி 20 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்களேன்.
அந்தந்த ஸ்பீடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்ப அந்தந்த கியர்லேயே நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப ஸ்ட்ரெச்சாக நீங்கள் போயிட்டுருக்கப்ப ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஹை கியரில் வந்து மாற்றிட்டிங்கன்னா 5வது கியரில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, மைலேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதே நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து மெயின்டைன் பண்ண போகிறீங்கன்னா அந்தந்த கியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ 3rd கியரா 60 கிலோமீட்டர் ஸ்பீடுனா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு 2000 ஆர்பிஎம்குள்ளே மெயின்டைன் பண்ணி 3rd கியரில் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். அந்த ஸ்பீடுக்குள்ளே நீங்கள் ட்ரைவ் பண்ணால் நீங்கள் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கூட நீங்கள் அதே கியரில் வந்து ட்ரைவ் பண்ணலாம், தப்பே இல்லை. அதனால் நீங்கள் வண்டி எடுத்த உடனே நம்ம கியர்லாம் டக்கு டக்குன்னு மாற்றணுன்ற அவசியமே இல்லை. நிறைய பேர் அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் மாற்றிக்கோங்க. ரொம்ப ஹைவேயில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னா டாப் கியரில் போட்டு நீங்கள் அழகாக வந்து ஸ்மூத்தாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இன்ஜின் வந்து நாக்கிங், நீங்கள் ரொம்ப ஹை கியரில் லோ ஸ்பீடு போகக்கூடாது. 5வது கியரில் போட்டு நீங்கள் வந்து 40-50 போனீங்கன்னா வந்து டக்க டக்க டக்கணும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது வந்து இன்ஜினுக்கு வந்து ஓவர்லோடு கொடுக்குற கணக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 1st கியர் 2nd கியர் எல்லா கியர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பீட் லிமிட்டுன்னு இருக்கும். அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் அதே கியரில் எவ்வளோ கிலோமீட்டர் வேணால் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரே 2வது கியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 40 தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு 2nd கியர்லேயே வந்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 ஆர்பிஎம்குள்ளே 10 கிலோமீட்டரில் நீங்கள் 20 கிலோமீட்டர் கூட ஓட்டலாம். ஸோ எந்தெந்த கியர்ஸில் ஓட்டணுன்றதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து சொன்ன மாதிரி ஓட்டினீங்கன்னா அழகாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நண்பா, இந்த நேரத்தில் வந்து இன்னொரு டிப்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது கியரை வந்து அழகாக ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணுன்னா, இருங்க, நான் 4th கியரில் போயிட்டுருக்கேன். கியரை வந்து ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு 2500 ஆர்பிஎம் நீங்கள் ரேஸ் பண்ணி அழகாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியரை சேஞ்ச் பண்ணுறப்ப கிளச்சை ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா கியர் வந்து ஸ்மூத்தாக விழும். இப்போ நான் வந்து 5th கியரில் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி டவுன் ஷிஃப்ட் பண்ணோம், கியரை வந்து கம்மி பண்ணணும். இப்போ வண்டி போயிட்டுருக்கு, உங்களுக்கு வந்து ஓவர்டேக் நீங்கள் பண்ணணும். அதே சமயம் கியர் வந்து ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ 5th கியரில் நான் போயிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், கிளச்சை அழுத்தி 4th கியருக்கு வந்துட்டேன், மெதுவாக ரிலீஸ் பண்ணுறேன், ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே, அப்போ ஸ்மூத்தாக உங்களுக்கு கியர் சேஞ்ச் ஆகும். இப்போ அப்படியே மெயின்டைன் பண்ணுற பாருங்க. இப்போ அப்படியே இங்கே வந்து முன்கூட்டியே எதுவுமே நீங்கள் வந்து பண்ணிடணும், அதுதான் டிரைவிங்கில் விஷயமே. இப்போ நீங்கள் இங்கே வந்து முன்னாடி போகணுன்னு நினைக்கிறீங்க, முன்னாடியே கியரை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நான் கியரை சேஞ்ச் பண்ணி 3ர்டில் வச்சுட்டேன். இப்போ 3ர்டில் தான் போயிட்டுருக்கேன். இந்த கேப்பில் வந்து ஓவர்டேக் பண்ணால் 3rd கியர் தான் மெயின். ஸோ அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து பிக்கப் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ஸ்மூத்தாக சேஞ்ச் பண்ணால் 3500 ஆர்பிஎம்மில் கிளச்சை அழுத்தி கியரை போட்டு கிளச்சில் லைட்டாக கால் எடுக்கணும். இப்போ கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணோன்னா பிரேக் அழுத்தி அப்படியே கிளச்சை அழுத்தி 3ர்டுக்கு போட்டு லைட்டாக ஸ்மூத்தாக வந்து கிளச்சிலேருந்து கால் எடுத்திங்கன்னா கியர் வந்து என்கேஜ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் கிளச்சை வந்து கியரை ரிலீஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் வந்து கியர் சேஞ்ச் வந்து பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து 3rd கியரை அப் ஷிஃப்ட் பண்ணுறப்ப இப்போ 4th கியருக்கு அப் ஷிஃப்ட் பண்ணுற மேட்டில் நல்லா ஆர்பிஎம் ஒரு 3000 ஆர்பிஎம்க்கு புல் பண்ணி கிளச்சை அழுத்தி 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே நீங்கள் அப்படியே கியரை மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து விழுந்துடும் கியரை. டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்ப நீங்கள் டக்குன்னு வந்து ஆக்ட் பண்ணணும். கியரை கம்மி பண்ணுன்றப்ப கிளச்சை அழுத்தி கியரை மாற்றிட்டு டக்குன்னு கிளச்சில் இருந்து கால் எடுத்துடணும். அந்த ஸ்மூத்தாக வந்து என்கேஜ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்ச் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து கியரை மாற்றிட்டு நீங்கள் அழகாக போயிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கியரை மாற்றுறப்ப ஆல்வேஸ் கிளச்சை வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். அது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்து வந்துடும். டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லா கற்றுக்குவோங்க. கியரை வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி வண்டியை ட்ரைவ் பண்ணுறது எப்படின்னு வந்து நல்லா கற்றுக்கோங்க. ஒரு மேடு இருக்குன்னா அங்கே முன்னாடி போயிட்டு அந்த மேட்டை ஏறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கியர் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது.
முன்னாடியே கம்மி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் அந்த வண்டியை வந்து முந்தணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 4th கியரில் போயிட்டுருக்கேன். போதும், இந்த இதுவே போயிட்டே இருக்கோம். ஷிஃப்ட் பண்ணி 5th கியரு, இப்போ 5வது கியரை போயிட்டுருக்கோம். 100 km ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ. ஓகேங்களா? இப்போ இந்த லாரி அப்படியே கிராஸ் பண்ண பாருங்க. எனக்கு அங்கே வந்து முன்னாடி பவர் ஒன்றுங்க அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சோன்னா இங்கேயே கிளச்சை அழுத்தி 4th கியருக்கு கம்மி பண்ணி அப்படியே ஸ்மூத்தாக கிளச்சிலேருந்து கால் எடுத்து நீங்கள் ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பிரேக் கொடுக்குறேன். இப்போ அந்த கேப்பில் நான் வந்து பிக்கப் ஆகணுன்னா டக்குன்னு 3rdக்கு மாற்றிட்டு ஸ்மூத்தாக எடுத்து வச்சிட்றேன் இங்கே. இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து பிக்கப் பண்ணணுன்னா அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா அழகாக பிக்கப் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4-6 RPM புல் பண்ணி கிளச் அழுத்தி அப்படியே கியரை வந்து 4th கொண்டு வந்துட்டேன். அழகாக போயிட்டே இருக்கு. அடுத்து அதே மாதிரி ஸ்மூத்தாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, டன். நண்பா, ஓரளவுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீட்பேக், என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொன்னதோடு சேர்த்து ஒரு ஜென்ரல் சேஃப்டி மெஷராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மாதிரி ஏரியாவில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களோட பிரேக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, டயர்லாம் நல்லா இருக்கா, அப்புறம் வந்து லைட்லாம் வந்து நல்லா எரியுதா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறப்ப. அப்புறம் வந்து ரொம்ப தூக்கம் மாற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக பிரேக் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு வந்து ஓட்டுங்க. அப்புறம் முக்கியமாக ரொம்ப வந்து இந்த மழை பெய்யறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனி கட்டுச்சுன்னா உள்ளே வந்து அந்த ஏசியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில்